ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு அவர் வெல்த் ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று சிவராத்திரி, அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷம் சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கு. நம்ம நல்ல தம்போயில் இருக்கிற முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் முனீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்து 1948 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சில காரணங்களால் முதல்ல இருந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடம் வந்து 1960 தான் இந்த இடத்துல வந்து கோயில் கட்டியிருக்காங்க. ஸ்ரீ மகா முனீஸ்வரர் தேவஸ்தானம். இந்த கோயிலோட மூலவர் வந்து முனீஸ்வரர் தான். இந்த கோயிலில் மூலஸ்தானம் பார்த்துட்டிங்கன்னா தங்க முலாம் பூசியிருப்பாங்க. மலேசியாவிலே முதலாக தங்க முலாம் பூசப்பட்ட கோயில்னால் இந்த முனீஸ்வரர் கோயில் தான். இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. வாங்க நம்ம கோயில் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நார்மலாக எப்போவுமே அந்த கோயிலுக்கு வெளியே பூக்கடை மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி சிவராத்திரி, அதனால் வந்து இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து நிறையா கடை போட்டிருக்கிறாங்க. தங்க ரத திருவிழா நாளைக்கு நைட்டு வந்து ரதம் சுற்றி வரும். அந்த தங்க ரதம் வந்து நாளைக்கு சுற்றி வருதுங்க. இன்றைக்கி நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நந்திக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இப்போ சிவன் கோயில்னு பார்த்திங்கன்னா சிவலிங்கம் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சிவலிங்கம் இருக்கும், ஆனால் பின்னால் வந்து முழு உருவச்சிலை வந்து இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சிவனோட சிலை, முழு உருவச்சிலை, ஈஸ்வரர் வந்து ஃபுல்லாக நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. முன்னால் வந்து லிங்கம் இருக்குது. சிவன் சன்னதிக்கு ரைட் சைடு விநாயகர் சன்னதி இருக்கு. சிவனுக்கு லெஃப்ட் சைடு முருகர் வள்ளி தேவானையோட இருக்காரு. நந்திக்கு முன்னாலாம் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. நந்திகேஸ்வரர் இவரோட அனுமதி பெற்று தான் நம்ம சிவனே பார்க்க போக முடியும். பிரதோஷ வழிபாட்டில் நந்திக்கு தான் முன்னுரிமை. அவருக்கு தான் அபிஷேகமும் அலங்காரமும் ஃபஸ்ட்டு நடக்கும். இவருக்கு பூஜை பண்ணதுக்கு அடுத்து தான் சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. விளக்கு பாருங்க, எவ்வளோ அழகா சுடர் விட்டு எரியுது. இதில் மேலே வந்து சிவன் இருக்கிறாரு. சிவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 18 சித்தர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த 18 சித்தர்களோட சிலையும் ஒரே இடத்துல இருக்குது. அந்த 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சிலை இதில் இருக்குது. இதில் உள்ளதான் இந்த தங்க ரதம் இருக்குது.
தட்சிணாமூர்த்தி, ராகு கேது ரெண்டுக்கும் தனி ஸ்தலம் இந்த இடத்துல. விநாயகர் கூட ராகுவும் கேது ஒரே இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் அம்மன் சன்னதி இருக்குது. துர்க்கை அம்மன், மாரியம்மன், பேச்சியம்மன் 3 அம்மனும் இருக்காங்க இந்த இடத்துல. இந்த சிலையில் பாருங்கள், முருகர் 6 முகத்தோடு இருக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் கோயில். அதில் மேலே எல்லாம் சிலை இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அது எல்லாமே. நவக்கிரகங்கள் இது. ஐயப்பன் சுவாமி சிலை இதெல்லாம் இருக்கு. சிவனுக்கும் நந்திக்கும் பூஜை முடிஞ்சு இப்போ கொடி மரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சிவராத்திரிக்கு நிறைய பேர் விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கிற இந்த இடத்துல இருந்து தான் பால் குடம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே பூஜையெல்லாம் பண்ணி இங்கே இருந்து எடுத்து கோயிலுக்கு போகிறாங்க. பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சாமி தான் வந்து கையில் காப்பு கட்டி விட்றாரு, மஞ்சள் காப்பு கட்டி விட்றாரு. சிவபெருமானுக்குன்னு நம்ம விரதம் இருந்து வழிபடுறதுல மிக முக்கியமான ஒரு நாள்னால் அது இந்த மகா சிவராத்திரி தான். மாதந்தோறும் இந்த சிவராத்திரி இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வர இந்த சிவராத்திரிக்கு வந்து தனி பெரும் சிறப்பு இருக்குது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து 4 கால பூஜை பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே பால் குடம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போது இதில் பால் குடம் எடுக்கிறவங்க வந்து 4 டைம் பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். 9 மணிக்கு, அடுத்து 11 மணிக்கு, 2 மணிக்கு, 5 மணிக்கு 4 டைம் வந்து பால் குடம் இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. சில பேர் 4 குடம் எடுக்கிறாங்க, சில பேர் 1, 2, 3 அது அவங்கவுங்க நேர்த்தி குடம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தா 4 குடம் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து 4 கால பூஜை நடக்கும். அதாவது தேவர்கள், அம்பிகை, விஷ்ணு, பிரம்மா இவங்க 4 பேரும் வழிபட்டதாக அந்த மாதிரி பூஜைகள் நடக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சிவராத்திரிக்கு 4 கால பூஜைகள் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த பால்குடம் வந்து நம்ம வாழை இலையில் வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம், பத்தி, விளக்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணி இங்கேருந்து அதுக்கடுத்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கோயில் சார்பாக பால்குடம் எடுக்கிறவங்க வந்துட்டாங்க. இனிமேல் இப்போ பூஜை நடக்கும். பூஜை முடிஞ்சதுக்கடுத்து எல்லோரும் பால்குடம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 9 மணி இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த சாமி வந்து எல்லா பால் குடத்துக்குமே வந்து தீபாரணை காட்டிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து தான் கிளம்புவாங்க. பால் குடம் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. 9 மணிக்கு ஃபஸ்ட்டு பூஜைக்கு போகிறோம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 9:30 ஆயிடுச்சு.
இப்போ இந்த பால் குடம் எல்லாம் கோயிலுக்கு போனதும் முதல் கால பூஜை ஆரம்பித்து இந்த பாலை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பால் குடம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சிவனின் திருவிளையாடல்னு சொல்லிட்டு சிவனை பற்றி நிறைய கதை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சிவலிங்கத்தை ஒரு ரவுண்டு சுற்றி விட சொல்கிறாங்க. சுற்றி விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல நிற்கிதோ அதிலேருந்து ஒரு கார்டு எடுக்க சொல்கிறாங்க. அந்த கார்டை பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த கார்டை வச்சுட்டு நம்மளை அடுத்து உள்ளே போக சொல்கிறாங்க. அங்கே 4 செக்ஷனாக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. தாமரைப்பூ வடிவத்தில் அது மேலே சிவன் இருக்கிற மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இந்த முதல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பற்றி நிறைய கதைகள் சொன்னாங்க. இது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஜீவாத்மா பரமாத்மா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கடைசி செக்ஷனில் தியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸும் பண்ண சொன்னாங்க. அது முடிஞ்ச உடனேயும் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக தியானம் கிளாஸ்லாம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. முனிசார் கோவிலில் நடந்த சிவராத்திரி பற்றி வீடியோ பார்த்துருந்தோம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய், டாடா.